கொரோனா லாக்டவுன்ல சொந்த ஊருக்கு நடந்தே போலான்னு முடிவெடுக்கிறாங்க இந்த 2 ஃப்ரெண்ட்ஸ். ஆனா வெளியே வந்தா போலீஸ் பயங்கரமா எல்லாரையும் அடிக்கிறாங்க. அவங்களுக்கு பயந்துகிட்டே நைட்டு நேரத்துல சொந்த ஊருக்கு கிளம்பி போறாங்க. அப்போ ஒரு லாரியில நிறைய பேர் ஏறிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் போய் அந்த டிரைவர் கிட்ட நாங்களும் வரோம்னு கேக்குறாங்க. அவரும் வண்டிக்குள்ள இடம் ஃபுல் ஆயிடுச்சுப்பா, மேலதான் இடம் இருக்கு, அங்க வேணா உட்காந்து வரீங்களான்னு அவங்க 2 பேர்கிட்டும் கேட்க அவங்களும் ஓகே சொல்லி இப்ப வண்டிக்கு மேல ஏறி உட்காந்துட்டு சொந்த ஊருக்கு போறாங்க. இப்போ வண்டியை நிப்பாட்டி ஒரு ஃபேமிலியை வண்டியில இருந்து இறக்கி விடுறாங்க. என்னன்னு பார்த்தா அவங்க லேசா இரும்பந்தனால அவங்களுக்கு கொரோனான்னு சொல்லி எல்லாரும் இறக்கி விட்டுறாங்க. 2 நாளா அந்த பனிக்காத்துல மேல உட்காந்துட்டு வரும் சந்தனுக்கு ரொம்பவே காய்ச்சல் அதிகமாயிருச்சு. இப்போ அந்த டிரைவர் கிட்ட கேட்டுட்டு வண்டிக்குள்ள இடம் இருக்குல்ல, நாங்க உள்ள போய் உட்காந்துக்கிறோம்னு சொல்லி உள்ள போய் 2 பேருமே உட்காந்துக்கிறாங்க. சந்தனுக்கு உடம்பு முடியாதனால லேசா இரும்பிக்கிட்டே வரான். அதை பார்த்தா உள்ள இருக்க எல்லாருமே கொரோனான்னு சொல்லி இவங்க 2 பேரையுமே இப்ப வண்டியில இருந்து கீழே இறக்கி விட்டுறாங்க. கொரோனா லாக்டவுன்னால எந்த போக்குவரத்தும் இல்லாத அந்த ரோட்ல 2 பேருமே தனியா நடந்து வந்துட்டு இருக்காங்க. சந்தனுக்கு காய்ச்சல் ரொம்ப அதிகமாகவே வர வழி எல்லாமே வாந்தி எடுத்துக்கிட்டே வரான். ரொம்ப தூரம் நடந்து வந்ததுல அவங்க 2 பேருக்குமே தண்ணி தாகம் ரொம்ப அதிகமா இருக்கும். அங்க ஒரு அடிப்பம்புல தண்ணி அடிச்சு பாக்குறாங்க. ஆனா பம்புல தண்ணி வரல. அந்த ஊர்ல இருக்கிற பசங்க எல்லாம் சிட்டில இருந்து வரீங்களா, அங்க இருந்து கொரோனா எடுத்து வந்து இங்க பரப்ப வந்துட்டீங்களான்னு சொல்லி அவங்க 2 பேரையும் கல்ல தூக்கி அடிக்கிறாங்க. தெய்வம் போல ஒரு அம்மா வந்து அவங்க 2 பேருக்குமே தண்ணி குடுக்குறாங்க. தண்ணியை குடிச்சு அவங்க 2 பேரும் திரும்ப நடக்க ஆரம்பிக்கிறாங்க. சந்தனால ரொம்ப முடியாதனால முகமது அவனை தூக்கிக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறான். ரொம்ப தூரம் நடந்து வந்ததுனால சந்தனோட உடம்பு இப்ப ரொம்பவே மோசமாகி இறந்தே போயிடுறான். நண்பன் இறந்ததை முகமதால தாங்கிக்கவே முடியல. ஏன்னா இவங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்து அவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்டு. அந்த வழியா வந்து சில போலீஸ் ஆம்புலன்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி இவங்களை சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் போய் கொரோனா டெஸ்ட் எல்லாமே எடுத்து பார்த்துட்டு தான் சொந்த ஊருக்கு கூட்டிட்டு வராங்க. இவன் கொரோனாவால இறந்து போகல, உடம்பு ரொம்ப முடியாம தான் இறந்து போயிருக்கான். சந்தனோட உடம்ப பார்த்து அவங்க அக்காவும் அப்பாவும் ரொம்பவே கதறி அழுதுட்டு இருக்காங்க. சந்தன் அவங்க அம்மாவுக்காக வாங்க செருப்பை முகமது அவன் கையில கொடுக்குறான். அதை பார்த்து அவங்க அம்மா ரொம்பவே கதறி அழுகுறாங்க. இப்போ சந்தன் இடத்துல இருந்து முகமது தான் அவங்க வீட்டை நல்லபடியா கட்டி கொடுக்குறான். இப்போ இறந்து போன சந்தன் பேருக்கு ஒரு கொரியர் வருது. என்னன்னு பார்த்தா அவன் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தா அந்த போலீஸ் அப்பாயின்மெண்ட் தான் வருது. ஆனா அவன் இப்ப உயிரோட இல்ல.